அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் திராவிட போகி நல்வாழ்த்துக்கள். அது என்ன திராவிட போகி அப்படின்னு கேட்குறீங்களா? முதல்ல இன்னைக்கு காலையில் நண்பர்கள் எல்லாரும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பழைய குப்பைகள், இந்த பழைய தொடப்பம், முறம், பாய் அதெல்லாம் போட்டு கொடுத்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதில் சில பேர் வந்துடுவாங்க, பாருங்க சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும், நீங்கள் இது மாதிரிலாம் போட்டு கொளுத்தின்னுக்கிறீங்களே அப்படின்னு. காலங்காலமாக நம்ம கொளுத்தின்னுக்கிறோம். ஆனால் மற்ற நாளில் கொளுத்துற விஷயங்களை பற்றிலாம் இவங்க கண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம போகி அன்னைக்கு, நம்ம பண்டிகை அன்னைக்கு செய்கிறது மட்டும்தான் இந்த சுற்றுச்சூழல் இயலாளர்கள் அவங்க கண்ணில் தெரியும். மற்ற விஷயங்கள்லாம் வந்து எவ்வளவோ நடந்துட்டுருக்கோம். அது ரைட்டுங்க, ஒரு பதவியெலாம் குத்துக்கிறாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு கவனிப்பு இருக்கும், அதனால் இதெல்லாம் பேச முடியுமா அப்படி ஒரு ட்வீட் போகிறதோடு நிறுத்திப்போம் அப்படின்னு போயிடுவாங்க. அதனால் நம்ம அதை பற்றிலாம் கவலையப்பட வேண்டாம். இந்த பழையனவற்றை எரிப்பது அப்படின்றது வந்து இது பழசு அப்படின்றத விட தேவையில்லாதது, பிரயோஜனம் இல்லாதது அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். ஸோ தேவையற்ற பழக்கங்கள் அது எப்போவுமே கெட்ட பழக்கமாக தான் இருக்கும். பிரயோஜனம் இல்லாத பழக்கங்கள் அதுவும் வந்து கெட்ட பழக்கமாக தான் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே இந்த குப்பையெல்லாம் மூளையில் சேர்ந்து கலந்ததுன்னு சொன்னால் வீட்டில் வந்து கொசு வரும், கரப்பாம்பூச்சி வரும், வியாதிகள்லாம் வரும். அதனால் இதையெல்லாம் ஒழிக்க வேண்டும். அந்த மாதிரி நம்ம மனசில் இருக்க குப்பைகளை ஒழிக்க வேண்டும், எரிக்க வேண்டும் ஒரேடியாக. இனிமேல் அந்த குப்பை வரக்கூடாது அப்படின்ற உறுதி எடுக்கும் நாள் தான் வந்து இந்த போகி திருநாள். சரி, அது என்ன திராவிட போகி அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு விளம்பரம் ஒன்று பார்த்தேங்க, யூடியூப்பில் தான் வந்தது. அதில் டைட்டிலே பார்த்தீங்கன்னா திராவிட பொங்கல் அப்படின்னு வந்தது. அதனால தான் நாளைக்கு தானே திராவிட பொங்கல், இன்றைக்கி போகி, அதனால் திராவிட போகி அப்படின்னு. பட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது திராவிட பொங்கல் அப்படின்ற வார்த்தையை கேட்கும்போது. என்ன சார் இது தமிழர் திருநாள்? இங்கே தான் இருக்குது. நாம் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தோம். அஃப்கோர்ஸ் நம்ம மட்டும் இல்லை, நிறைய பேரும் கேட்டுட்டு இருந்தாங்க. அது என்ன பொங்கலை மட்டும் நீங்கள் வந்து தமிழர் பண்டிகைன்னு சொல்கிறீங்க, மற்ற பண்டிகைலாம் தமிழர் பண்டிகை கிடையாதா? இதில் வேற இன்னொரு கும்பல் தைப்பொங்கல். இந்த மாதிரி ஒரு பித்துக்குளித்தனத்தை இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது. தைத்திருநாள் அப்படின்னு வேற இதை சொல்லிட்டு இருக்காங்க. பொங்கலை பொங்கலாக கொண்டாட விட மாட்டீங்களா? இப்படி ஆளாளுக்கு புதுசு புதுசாக யோசிச்சு ஒன்று கண்டுபிடிச்சி சொல்லின்னுக்கிறீங்க. இப்போ அமாவாசை அது வந்து எல்லா மாதமும் வருதுங்க. தையிலையும் ஆடியிலையும் வர அமாவாசை ரொம்ப விசேஷமானதுன்றதுனால அதை மட்டும் நம்ம தை அமாவாசை, ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பொங்கல் பண்டிகைன்னா மாதம் மாதம் வந்து நிற்குது, தையில் வர பொங்கல் மட்டும் ரொம்ப விசேஷமானது, அதனால் அதை தைப்பொங்கல்னு சொல்கிறோமா? கொஞ்சமாவது யோசிக்க வேணாம். இதெல்லாம் பேசுகிறவங்க உடனே சொல்லுவாங்க, சார் எல்லா நாளும் பொங்கல். திங்கிற பொங்கல் வேற, கொண்டாடுற பொங்கல் வேற. அதையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. நாம் இங்கே பேசிட்டு இருக்கிறது கொண்டாடுகின்ற பண்டிகை பொங்கல். அது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருது. அப்போ அதை பொங்கல்னு மட்டும் சொல்லுங்க. ஏன் கூட முன்னாடி பின்னாடிலாம் அந்த அடைமொழியெல்லாம் சேர்த்து ஆளாளுக்கு அதை வந்து ஒவ்வொரு மாதிரி மாற்றிட்டு இருக்கீங்க? தை திருநாள் ஏன்னா தை மாதத்தில் வர பண்டிகையா? ஏன் அப்போ மற்ற மாதத்துலாம் பண்டிகையே வருது கிடையாதா? மாசி திருநாள், பங்குனி திருநாள், சித்திரை திருநாள், வைகாசி திருநாள், இப்படி சொல்லினே போங்களாம் ஒவ்வொரு பண்டிகைக்கும். ஏன் அந்த பேரை வைக்கிறீங்க? அதாவது நமது பாரம்பரியத்தை எல்லாம் சுத்தமாக தொடச்சி எடுத்துன்னுக்கிறாங்க. கவனிச்சிங்களா? இதுதான் இதனுடைய நோக்கமாக நான் பார்க்குறேன். அடுத்தது இந்த தமிழர் பண்டிகை தமிழர் பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு தெரியல. இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொண்டாடுறாங்களா? இந்தியா முழுக்க கொண்டாடுறாங்க. உலகத்தில் பல நாடுகளிலும் இந்த மாதிரியான பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். அப்புறம் இதை மட்டும் தமிழர் பண்டிகைன்னு சொல்வதற்கு காரணம் என்ன? சரி, அப்போ இந்த பக்கம் வாங்க. இதுதான் நமது தமிழர் பண்டிகை அப்படின்னு சொன்னால் இந்த பண்டிகையை கொண்டாடுகிறவர்கள் மட்டும்தான் தமிழர் அப்படின்னு சொல்ல முடியுமா? யார் யாரெல்லாம் பொங்கல் கொண்டாடலையோ அவங்கெல்லாம் தமிழர்கள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்கள் தானே சொல்கிறீங்க இது தமிழர் பண்டிகை அப்படின்னு. அப்போ அதை கொண்டாடி ஆகணும் தமிழராக இருந்தால். ஒத்துக்கிறீங்களா இந்த மாதிரி சொன்னால்? சரி, அப்போ தமிழர்கள் வேற பண்டிகையெல்லாம் கொண்டாடக்கூடாதா? இல்லை வேற பண்டிகையெல்லாம் கொண்டாடினால் அவர்கள் தமிழர்கள் இல்லையா? தீபாவளியிலேருந்து நான் வேற எதையும் சொல்ல, தீபாவளியிலேருந்து வேற எதையாவது கொண்டாடினா அவங்க வந்து தமிழர்கள் இல்லை அப்படின்னு ஒதுக்கிடுவீங்களா? என்ன டெஃபினிஷன் இதெல்லாம்? எங்க அண்ணன் சீமானே இந்த மாதிரி சொன்னது கிடையாது. ஏன்னா அவர் தான் வந்து எல்லாத்துக்கும் தமிழரா இல்லையான்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறவர். அவரே சும்மா இருக்காரு. சரி, இப்போ அந்த திராவிட பொங்கலுக்கு வருவோம். இங்கே வந்து தமிழ் வாழ்க தமிழ் வளர்க இப்படி தான் நம்ம போர்டு பார்த்துருக்கோம். திராவிடம் வாழ்க திராவிடம் வளர்க அப்படின்னு நம்ம பார்த்ததில்லை. ஈவன் கேரளாவில் கூட மலையாளம் வாழ்க மலையாளம் வளர்க அப்படின்னு எதுவும் போர்டு பார்த்ததா எனக்கு ஞாபகம் இல்லை. அது இல்லாமலேயே மலையாளம் வளர்ந்து கொண்டே தான் இருக்கின்றது. மலையாளிகளும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள்.
இது நாள் வரைக்கும் தமிழர் திருநாள் பொங்கல் அப்படின்னு சொல்லியிருந்தது இப்போ திராவிட பொங்கல் அப்படின்னு மாறிட்டதுனால அப்போ பொங்கல் அப்படின்றது தமிழர்களுக்கு மட்டும் உரித்தான பண்டிகை கிடையாது அப்படின்றத இவங்களே வாக்குமூலம் எழுதி கொடுத்துட்டா மாதிரியா இல்லையா? இதுதான் நான் சொன்ன ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு. இத்தனை வருஷம் ஆயிருக்குதுங்க. அதாவது பொங்கல் அப்படின்றது அறுவடை திருநாள், அந்த சூரியனுக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் திருநாள். இது ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் தமிழர்கள் மட்டும் கொண்டாடும் பண்டிகை கிடையாது, உலகம் முழுக்க கொண்டாடுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கின்னு இப்போதான் படியாக திராவிடம் அங்கேயும் எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஆனால் கேரளாவில் கொண்டாடுறது இல்லை, சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு திராவிட பொங்கல் அப்படின்னு பேரை கொஞ்சம் மாற்றிக்கிறாங்க. இது இன்னும் படிப்படியாக ஜியோமெட்ரிக்கல் ப்ரொக்ரெஷனில் போயிட்டு இது இந்திய பொங்கல், உலக பொங்கல் அப்படின்னு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் இதில் இன்னும் சில பேர் கேட்குறாங்க, ஏங்க தமிழர் திருநாள்னு சொல்லி போட்டு அதை கூட நீங்கள் திராவிட பொங்கல்னு மாற்றணுமா? எதையுமே தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் விட்டு வைக்க மாட்டீங்களா? எல்லாத்தையும் திராவிடத்தின் பேரில் மாற்றிடுவீங்களா? அப்போ தமிழர்களுக்கு என்ன அடையாளம் இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இது கிட்டத்தட்ட அண்ணன் சீமான் அவர்கள் கேட்குற மாதிரியே இருக்குது. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்றதும் தெரியல. பட் எனியோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். பொங்கல் அப்படின்றது உலகம் முழுக்க பெரும்பாலான இடங்களில் கொண்டாடப்படும் பண்டிகை, தமிழர்களுக்கு மட்டுமே உரியது கிடையாது அப்படின்னு ஒத்துக்கின்னு வாக்குமூலம் கொடுத்ததுக்கு. ரைட், அடுத்தது ரொம்ப நாளாக கண்டென்ட் கொடுக்காமல் இருந்தார் நமது அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் அவர்கள். சமீபத்தில் ஒரு தனியார் பள்ளி நிகழ்ச்சியில் அவர் கலந்துட்டுருக்கார் போல இருக்கு. அப்போது மாணவர்கள்லாம் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் அந்த வீடியோக்கள்லாம் வேணும்னா அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அர்னாப் கோஸ்வாமி கேட்டால் தான் அப்படியே யோசிச்சு பதில் சொன்னார். ஏங்க சின்ன குழந்தைங்க, அந்த பள்ளிக்கூடத்து குழந்தைங்க கேட்குற கேள்வி கூடவா யோசிச்சு சொல்லணும்? எதுக்குமே உங்களால் தயாராக பதில் சொல்ல முடியாதா? ஏற்கனவே எதையாவது எழுதி வச்சுன்னு அதை தான் ஒப்பிச்சுட்டு போகிறாரு போல இருக்குது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு. மீறி யாராவது எசகு பிசகாக கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் பாஜக, நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படின்னு கேட்டு அப்படியே கலாய்ச்சிடுவார் போல இருக்குது. அதில் ஒரு மாணவன் கேட்குறாரு, அதாவது இந்த எஜுகேஷன் இது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி, அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது ஒரு ராகுல் கேட்குறாரு, எஜுகேஷன் ஆனால் எல்லாத்துக்கும் அப்படின்னு அந்த மாணவன் சொல்கிறாரு. அதுக்கு ரொம்ப அழகாக சொன்னார் பாருங்க எங்கள் அண்ணன், எஜுகேஷன் ஷுட் நாட் பி ப்ரைவேட்டைஸ்ட் அப்படின்னாரு. சொல்லிட்டு அப்படியே ஒரு நிமிஷம் முழிக்கிறார். ஆஹா, நம்ம ப்ரைவேட் ஸ்கூலில் உக்காந்திங்கன்னு இதை சொல்கிறோமே அப்படின்னு. பரவாயில்ல, பக்கத்தில் ஜெயராம் ரமேஷ் சொல்லி கொடுக்காமையே அவருக்கு உரைச்சிடுச்சு போல இருக்கு. இந்த காலம் என்ன பண்ணிட்டாரு, தேர் கேன் பி ப்ரைவேட் அப்படின்ட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு பாஸ் விட்டு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். ஏங்க, எஜுகேஷனை தனியார் மயமாக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அதே வாயில தான் தனியார் பள்ளிகள் தனியார் கல்லூரிகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் எதை எடுத்துக்கிறது? இந்தியாவில் உக்காந்திக்கின்னு ஜிஎஸ்டியால் அந்த கன்சியூமர் பொதுமக்கள்லாம் பாதிக்கப்படுகின்றார்கள், கப்பர் சிங் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெர்மனியில் போயிட்டு இந்த ஜிஎஸ்டி கன்சியூமர்களுக்கு சாதகமாக இருக்கின்றது, தயாரிப்பாளர்கள் பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவாக இல்லை, நாங்கள் அப்படி மாற்றுவோம் இப்படின்னு சொன்ன வாயில கல்வியை தனியார் மயமாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு தனியார் கல்லூரிகள் இருக்கலாம்னா இது என்ன மயம்னு எனக்கு புரியலையே. ஒரு மாதிரி மையமாக இருக்குது. உடனே யாரும் எங்கள் கட்சி பேர் அப்படின்லாம் சொல்லாதீங்க. மையம் அப்படின்றது ஒரு பொதுவான சொல், யாரும் இதுக்கு உரிமை கொண்டாட முடியாது. அதுக்கப்புறம் அந்த மாணவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் இவர் நம்ம அந்த சொல்லுவோம்ல, தென்னை மரம் பசுமாடு அப்படின்னு, அந்த மாதிரி இந்த ப்ரொடக்ஷன் ஏங்க நீங்கள் வந்திருக்கிறது ஸ்கூலுக்கு. கல்வியை பற்றி அந்த பசங்களுடைய எதிர்காலத்தை பற்றி ஏதாவது சொல்லணும். ஆனால் எழுதி கொடுத்தவங்க ஏதோ ப்ரொடக்ஷனை பற்றி எழுதி கொடுத்துட்டாங்க போல இருக்குது. நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதை உடனே ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போயிடுவார் அவர். எஜுகேஷன் பற்றி கேட்குறியா, நீ என்னுடைய ஃப்யூச்சரை பற்றி கேட்குறியா, இந்த ஸ்கூலை பற்றி கேட்குறியா, எல்லாம் நாங்கள் ப்ரொடக்ஷன். எஜுகேஷன் எப்படி இருக்கணும்? எஜுகேஷனை விடுங்க, இந்த ப்ரொடக்ஷனில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இந்த ஐடி செக்டார் அது ரொம்ப நாள் நீடிக்காதுங்க, அந்த ஏஐலாம் வந்துருக்குது, மேனுஃபேக்சரிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னது யார்? ராகுல். எந்த ராகுல் அப்படின்னா, இவரும் ரகுராம் ராஜனும் அது ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க எக்கானமி பற்றி. அதில் ரகுராம் ராஜன் அவர்கள்
இந்த மாதிரி இந்தியன் எக்கானமி அதெல்லாம் தேராது, இவ்வளோதான் வரும் அவ்வளோதான் வரும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். அதையெல்லாம் பொய்யாக்கி விட்டு நம்ம 5% தாண்டி க்ரோத் ரேட்டு போயின்னுக்குது. அதே ராகுல் அவர்கள் தான் கூட இருந்த ரகுராம் ராஜன் அவர் தான் ஒரு தடவை சொன்னார், நாம் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் பக்கம்லாம் ரொம்ப இது பண்ணக்கூடாது, நம்ம சர்வீஸ் செக்டார் அதான் அந்த ஐடி அதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பொன்மொழி உதிர்த்தவர் தான் ரகுராம் ராஜன். அது ராகுல் காந்தியோட ரொம்ப தோஸ்துன்னு சொன்ன இல்லையா அவர். அவங்க சொல்கிறத கேட்டுந்தான் நாடு உருப்பிட்டுருக்குமா. இன்னைக்கு ஆத்ம நிர்பர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயாரிக்க வேண்டும் அப்படின்னு இத்தனை வருஷமாக அதுக்கு உத்வேகம் கொடுத்ததுனால தான் ஆயுதங்களை ஏற்றுமதி பண்ணின்னுக்கிறோம், பொம்மைகளை ஏற்றுமதி பண்ணின்னுக்கிறோம். இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், நம்ம அந்த கிரைண்டர் இருக்குது பாருங்கள், அதை பற்றின நிறைய தகவல்கள் ஒரு யூடியூப் வீடியோவில். அதாவது சபாபதி அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து இந்த ஹோட்டல் ஓனர்கள் அவங்கெல்லாம் வந்து என்னங்க இந்த மாவு அரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அவர் கண்டுபிடிச்சாதான். பெருசாக வந்து கல்லூரி படிப்பு என்ஜினியரிங்லாம் படித்தவர் கிடையாது அவர். எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லை சிவில் இன்ஜினியரிங் படித்தாதான் இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஆர்கிடெக்சர் படிச்சிருந்தா தான் வந்து பாலம் கட்டணும் அப்படின்றதும் அவசியம் கிடையாது. எங்கே படித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்புறம் உங்களை தான் நான் வந்து ஐயோ பாவன் பரிதாபமாக பார்க்கணும். நான் பொதுவாக சொல்கிறேன், வேறு எதுவும் குறிப்பிட்டு சொல்லலை. அதுக்கப்புறமா அதை வந்து சின்ன சைஸில் 2 லிட்டர் அப்படின்னு இன்னொருத்தர் கண்டுபிடிச்சாராம். அதை பற்றிலாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. இப்போது இந்த கிரைண்டர் அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் ரைட்டுங்க, நம்ம ஊருக்காரங்க போகும்போது நம்ம ஊருக்காரங்களில் அங்கே அந்த சாக்லேட் தயாரிக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ஏற்றுமதி ஆகின்றதா. ஏன்னா அந்த கோகோ இருக்கு இல்லையா, அதை அரைக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஏதோ மெட்டாலிக் இது ரோலர் யூஸ் பண்ணியிருந்தாங்களாம். இப்போ அந்த கல் வச்சதை வச்சு யூஸ் பண்ணும்போது மேபி அந்த ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறதில்ல போல் இருக்குது. அதனால் அந்த டேஸ்ட் வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கேருந்து நிறைய ஏற்றுமதி ஆகின்றது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உற்பத்திக்கு இப்போ நிறைய முன்னுரிமை கொடுத்துருக்கோம். நல்ல காலம் அண்ணன் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆயிருந்தார்னா ரகுராம் ராஜனை கண்டினியூ பண்ண வச்சுட்டு அவர் பேச்சை கேட்டுக்கின்னு நம்ம வந்து சர்வீஸ் செக்டாரில் மட்டுமே இருப்போம், மேனுஃபேக்சரிங் பக்கம் போகவே வேணாம் அப்படின்னு இந்தியாவை நாசமாக்கியிருப்பாங்க. ஏதோ நம்ம முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் அது நம்ம நாடு காப்பாற்றப்பட்டு வருகின்றது. அது இப்படியே தொடர்ந்து காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு இந்த நல்ல நாளில் அந்த எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம் நண்பர்களே. அடுத்தது என்ன, அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் கூட கபால்னு கட்சி மாறுறாரா? இல்லை, எனக்கு வந்து இன்னும் நம்பிக்கை வரவில்லை. பட் ஸ்டில் அவருடைய ட்வீட் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஜனநாயகன் அந்த படம் ரிலீஸ்க்கு வந்து பாஜக தொந்தரவு கொடுக்குறாங்களா, அதை வந்து அப்படியே பொங்கி எழுந்து கேள்வி கேட்டிருக்காரு அண்ணன் ராகுல். அந்த ட்வீட்டை நீங்கள் பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். இல்லை, பராசக்தி படத்துக்கும் வந்து இந்த மாதிரி தான் கடைசி நேரம் வரைக்கும் இழுத்தடிச்சாங்க, டென்ஷனில் விட்டாங்க, நிறைய விஷயங்களை வந்து கத்திரி போட்டாங்க சென்சார் போர்டில் அப்படின்னெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கவில்லை அண்ணன் ராகுல் அவர்கள். இப்போ இந்த சினிமாவுக்கு ஆதரவு தெரிவிச்சுன்னுக்கிறாரு அப்படின்னா கட்சியில் அது என்ன சொல்லுவாங்க, கரைப்பார் கரைக்க கல்லும் தேயுமா? ஆமாம், அந்த மாதிரி ஒரு சில பேர் பேசி 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 அண்ணன் ராகுல் மனசை மாற்றி விட்டாங்களா. அது அவர் தாங்க ஹீரோ, அதனால் நம்ம அந்த பக்கம் போயிடலாம் கட்சியை கொண்டு போய் அப்படின்னு ஏதாவது கன்வின்ஸ் பண்ணிட்டாங்களா தெரியல. இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும்னு வாங்க, நாளைக்கு வேறு பிறக்க போதுங்க, சீக்கிரமாக சொல்லி தொலைங்க. எவ்வளோ நாளாக நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, இந்த சஸ்பென்ஸ்னு மண்டை காஞ்சிரும் போல இருக்குது. போகிறதுனா போகிறேன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். ஏன் இப்படி இழுத்தச்சினேங்கிறாங்க எல்லா அரசியல்வாதிகளும்? உங்களுக்கு இந்த கூட்டணி பிடிக்கலையா, கட்சி பிடிக்கலையா, கபால்னு போயிருங்க. ஏங்க எங்களெல்லாம் இப்படி டென்ஷனில் உட்கார வச்சுருங்க? சீரியலில் கூட இவ்வளோ டென்ஷன்லாம் வருது கிடையாதுங்க இப்போல்லாம். ஏன்னா நமக்கெல்லாம் பழகி போயிடுச்சு. இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, அதை இந்த இடத்துல தொடரும் போட போகிறாங்க பாருங்கள் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அரசியலில் ஒன்றுமே தெரிய மாட்டேதுங்க. ஏதாவது ஒன்று பண்ணுங்க. நாங்கள்லாம் பாவமாக இல்லையா அவங்கள பார்த்தா? ஏதோ ஓட்டு போட்டு விட்டு 5 வருஷம் கஷ்டப்பட்டுனுக்கிறோம். அதை விட இந்த ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதம் 6 மாதம் டென்ஷனில் விட்றீங்களே, கொஞ்சமாவது நியாயமாக இருக்குதா இது உங்களுக்கெல்லாம்? இது நடுவில் திமுகவில் வந்து ஒருவேளை காங்கிரஸ் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்கான ஏற்பாடுகள்லாம் தயாராகி கொண்டிருக்கின்றன அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். ஆனால் அது வேலைக்கு ஆகாது. மிகப்பெரிய ஒரு அடிப்பட்ட காயத்துக்கு தம்மத்துண்டு பிளாஸ்திரி ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். காங்கிரஸ் கட்சி அப்படின்றது வந்து அவங்களுடைய ஓட் பேங்க்ன்றது ஒரு 3%, 3, 4 மேக்சிமம் அவ்வளோதாங்க இருக்கும். அதுக்கு மேலே ஒன்றும் இருக்காது. ஆனால் அந்த ஒரு பெர்செப்ஷன் அப்படின்றத இன்னும் அப்படியே அந்த கார்லிக் பெருங்காய டப்பாவாக அவங்க வச்சுக்கிறாங்க. அந்த ஒரு டப்பா இருக்கும் பாருங்கள், அது போனாலும் கொஞ்சம் வாசனை இருக்கும். ஆனால் அதால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அதில் தண்ணியை ஊற்றி கலக்கி அதையா சாம்பாரில் ஊற்ற முடியும்?
ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. அந்த பெர்செப்ஷன் பேட்டில் அதுக்கு தான் வந்து காங்கிரஸ் ஹெல்ப் பண்ணும். பார்த்தீங்களா, காங்கிரஸே இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னு. அந்த பெருங்காய டப்பா அந்த ஸ்டேட்டஸ் போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் காங்கிரஸ் இப்படி தான் டிமாண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த காங்கிரஸில் இருக்கின்ற தலைவர்கள் அவங்க வந்து மும்முரமாக இருக்காங்க, தாவேகா பக்கம்தான் போகணும் அப்படின்ட்டு. இது நடுவில் எடப்பாடியார் அவர்கள் ஓரிரு நாட்களில் புதிய கட்சி எதுக்குங்க இன்னுமாங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க? சொந்தமாக ஜெயிப்போம் அப்படின்னு 1% கூட நம்பிக்கை இல்லை போல இருக்குது எடப்பாடியார் அவர்களுக்கு. புதுசாக கட்சி வருது, புதுசாக கட்சி வருது. சரி, நாளைக்கு அந்த கட்சி வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் தொண்டர்களை, நிர்வாகிகளை பார்த்து சொல்லிட்டீங்க, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செஞ்சுட்ருங்க, புதுசாக ஒரு கட்சி வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வெற்றியை பற்றி கவலைப்படாதீங்க, புது கட்சி வந்தவுடனே நாங்கள் ஜெயிச்சிருவோம், இதான அர்த்தம்? அப்போ அந்த நீங்கள் சொல்கிற புதிய கட்சி வரல அப்படின்னா, அதுவும் ஓரிரு நாட்களில் 1 வாரம் வெயிட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. இது நமக்கு நாமே குழி பறிச்சுக்கிற மாதிரில இருக்குது இவங்க பண்ணுறது. என்னைக்கு தான் இவங்க மாற போகிறாங்கன்னு தெரியல. இன்றைக்கும் சரி, பாஜகலையும் அதிமுகலையும் ஒரு சில மூத்த தலைவர்களே தாவேகா வருது, எப்படியாவது அவங்கள கூப்பிட்டு வரணும், அப்போ தான் ஜெயிப்போம், நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு 100% நம்பினுக்கிறாங்க. இவங்களெல்லாம் வச்சுக்கின்னு நீங்கள் வந்து யுத்தத்துக்கு போயிட்டு, அதாங்க தேர்தலும் ஒரு யுத்தம் மாதிரி தானே, என்னத்தை ஜெயிக்க போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. போதாக்குறைக்கு எல்லாம் மேலே இருக்கவர் பார்த்துப்பார், மேலே இருக்கவர் பார்த்துப்பார், இப்படியே இருக்காங்க போல இருக்குது. நாம் எதையும் செய்ய போகிறது கிடையாது, எல்லாம் மேலேருந்து அவர் பார்த்துக்கணும். நண்பர்களே, அன்னைக்கு சொன்ன மாதிரியே அந்த குறியீடுகளுடைய என் தரப்பு விளக்கம். முதல்ல பஞ்ச் 433 அன்னைக்கு தான் வந்து இந்த குறியீடுகள் பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா. அது நிறைய நண்பர்கள் வந்து அதனுடைய விளக்கத்தை வந்து கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க. ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா குறியீடு அப்படின்றது படத்தில் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்களிலும் மறைந்திருக்கும். அகெயின் இந்த மறைந்திருக்கும் அப்படின்ற வார்த்தையே ஒரு குறியீடு தான். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆங்கில எழுத்துக்கள்லாம் வந்து முழுசாக தெரியும், ஆனால் அந்த இந்திய எழுத்துக்கள் இருக்கின்ற படம் வந்து பாதி தான் தெரியும். இன் அதர் வேர்ட்ஸ், பாதி மறைந்திருக்கும். அதாவது மறைமுகமாக இந்திக்கு ஆதரவு கொடுக்குறோம், வெளிப்படையாக ஆங்கிலத்துக்கு ஆதரவு கொடுக்குறோம், ஆனால் தமிழுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றது தான் அந்த குறியீடு. நான் ஏன் இந்திக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுக்குறோன்னு சொன்னேன்னா, பெரிய பெரிய பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள், அவங்கள்லாம் வந்து முக்கியமாக அரசியல்வாதிகளை விட்டோமே, அவங்கெல்லாம் வந்து அவர்களுடைய வாரிசுகளை வந்து இந்தி படிக்க வைக்கிறாங்க. இந்தி படித்ததன் மூலம் அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டால், நான் கேபினெட் மினிஸ்டர் பதவியே கிடைக்குது. நாம தான் வந்து பைத்தியகாரத்தனமாக இவங்க சொன்னாங்க அப்படின்ட்டு, நான்லாம் ஹிந்தி படிக்க மாட்டேன், ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு பனியனை போட்டுன்னு சுற்றி நிற்கிறோம். அஃப்கோர்ஸ் அப்படி இந்த பனியனை போட்டுன்னு சுற்றினவங்க கூட வந்து மேரேக்கோ ஹிந்தி மாலும் ரே அப்படின்னு ஹிந்தி சேனலில் போய் பேசிட்டு வந்தாங்க. அதனால தான் சொன்னேன், மறைமுகமாக இந்தியை வளர்த்து விட்டுக்கின்னு, வெளிப்படையாக இங்கிலீஷை வளர்த்து விட்டுக்கின்னு தமிழை கவனிக்காமல் விட்டுறோம் அப்படின்றது தான் அந்த குறியீடு. ரைட், இப்போ அடுத்தது பஞ்ச் 434. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நிறைய நண்பர்கள் வந்து அந்த குறியீடுகளை கண்டுபிடிச்சு போட்டிருந்தீங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் இப்பயிரை, கண்ணீரால் காத்தோம் கருக திருவிழமோ அப்படின்ற அந்த பாரதியார் பாடல், அதையும் நிறைய நண்பர்கள் கண்டுபிடிச்சு போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இதில் இந்த பக்கம் வந்து அந்த ஜன்னல் வழியாக தெரிவது 2ஆம் உலகப் போரில் சோவியத் ரஷ்யா படை வீரர்கள் ரொம்ப வீரமாக போரிட்டு ஜெர்மனியையும் ஹிட்லரையும் தோற்கடித்ததை அந்த படம் காட்டுகின்றது. மேலே பார்த்தீங்கன்னா போன ஒரு கேள்விக்குறி, அதை ஒரு சில நண்பர்கள் கரெக்டாக போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த ஸ்டில்லை போட்டதுக்கான காரணம் வந்து யாரும் கண்டுபிடிக்கலை. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருவேளை மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நம்ம யாரை ஹீரோன்னு நினச்சிட்டு இருந்தோமோ அவர் தான் அங்கே உண்மையான வில்லனாக இருப்பார். யாரை வில்லன்னு நம்ம நம்பிட்டு இருந்தோமோ அவர் தான் உண்மையான ஹீரோவாக இருப்பார். இன்ஃபேக்ட் இந்த அமெரிக்கா ரஷ்யா கான்டெக்ஸ்டில் அதுக்காகத்தான் அந்த படத்தோட அந்த ஸ்டில்லை நான் எடுத்து வச்சிருந்தேன் நண்பர்களே. அடுத்தது பூனை, அது சாதுவாக இருக்கும், ஆனால் பண்ணுறதெல்லாம் வந்து அயோக்கியத்தனம், அடித்தா மட்டும் பாவம் அப்படின்னு. அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் இருக்க ஒரு சில நிறுவனங்கள், தலைவர்கள், ஆட்சியாளர்கள் இப்படிலாம் பார்க்குறதுக்கு அப்படியே ரொம்ப நல்லவங்க மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆனால் பண்ணுறதெல்லாம் திட்டுத்தனம். நாங்கள் தான் வந்து ஜனநாயகத்தையே காப்பாற்றுகிறோம் அப்படின்ட்டு ஊரெல்லாம் ஏமாற்றிட்டு இருப்பாங்க. இந்த பூனை வந்து நான் தான் எலியெல்லாம் பிடிச்சி ஊட்ட காப்பாற்றுறேன் அப்படின்னு நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இப்போ இருக்க எந்த பூனையும் வந்து எலியை பிடிக்கிறதா எனக்கு தெரியலைங்க. ஸோ அதுதான் அன்றைய குறியீடு. ரைட், இன்றைய படத்தில் இருக்க குறியீடு அது என்ன அப்படின்னு நண்பர்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம். சரி நண்பர்களே, நாளைக்கு பொங்கல் திருநாள். எனக்கு தெரிஞ்சு இது வெறும் பொங்கல் திருநாளாக தான் இருந்தது. நடுவில் தான் வந்து அது அப்படியே கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அது எதனால், யாரால் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். மற்றவங்க என்ன ஒன்றா சொல்லிட்டு போட்டோம்.
இதை கருப்பு அப்படின்னு எனக்கு தெரியும். இதை ஒருத்தர் பச்சை அப்படின்னு சொல்றதுனாலையோ இல்லை மஞ்சள்னு சொல்றதுனாலையோ நான் என்னுடைய கருத்தை மாற்றிக்க போகிறது கிடையாது. எனக்கு தெரியும் இது என்னுடைய நிறம் அப்படின்னு. அதே மாதிரி நமக்கு தெரியும் அது என்ன பண்டிகை, யாருடைய பண்டிகை, எப்படி கொண்டாடுகிறோம் அப்படின்றது. சந்தோஷமாக கொண்டாடுவோம். மக்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் பொங்கட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும், உற்சாகம் பொங்கட்டும், வளர்ச்சி பொங்கட்டும், எல்லாம் பொங்கும் திருநாளாக நாளைய பொங்கல் திருநாள் அமையட்டும். மீண்டும் அடுத்த சந்திப்போம். வணக்கம்.